Namaste, welcome to Nifya's Online Hindi Academy. Shabari Vanivika's Level 3 Prashnavali question answers தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 120. ஸோ ஆல்ரெடி 1 to 20 questions நான் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ லிசன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். Question number 21. ஆப் கிஸ்கி சப்னா தேखेंगे, நீங்கள் எதனுடைய கனவு காண்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எதை பற்றி கனவு காண்பீங்கன்னு கேட்குறாங்க. ஹம் தேஷ்கே பாரமே சப்னே தேखेंगे, நாங்கள் எங்களுடைய தேசத்தை பற்றி நாங்கள் கனவு காணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேஷ்கே பாரமே அப்படின்னா நாட்டை பற்றி, சப்னே அப்படின்னா கனவுகள். ஸோ கனவு காணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 22. ஆப் கौन सी पुस्तक पढ़ेंगे, நீங்கள் எந்த புத்தகம் படிப்பீங்க. ஹம் சப் பிரகார் கி புஸ்தகம் படைங்கே, நாங்கள் எல்லா விதமான புத்தகங்களும் படிப்போம். சப் பிரகார் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் புக்ஸ். 23. பாரதிய கிஸ் பிரகார் படைங்கே, பாரதிய ஸோ இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களாம் டெவலப் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதிய ஏக்தா சே படைங்கே, ஏக்தா அப்படின்னா யுனைட்டி. ஸோ ஒற்றுமையாக இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் உயர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 24. வே கौन-सी பாஷா போலேங்கே, அவங்க எந்த மொழி பேசுவாங்க. வே ஹிந்தி போலேங்கே, அவங்க ஹிந்தி பேசுவாங்க. 25. ஏ லடுக்கியாँ क्या करेंगी, இந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க. ஏ லடுக்கியாँ தேஷ் கி சேவா கरेंगी, ஸோ இந்த கேர்ள்ஸ் வந்து நம்ம தேசத்துக்கு சேவை செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. எப்பயுமே லிசன் பண்ணுங்கள். அந்த 25, 26, 27 ஸோ அந்த எல்லா கொஷின்ஸ்லையுமே ஸ்டார்டிங் வந்து ஏ வேன்னு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ ஏ அப்படின்னா இவர்கள், வே அப்படின்னா அவர்கள். ஸோ இவர்கள் அவர்கள், இதில் நம்ம இங்கிலீஷில் சொல்லும்பொழுது தே, THEY தே. ஓகே. ஸோ 26. வே கின்கோ ஹிந்தி சிக்காएंगे, அவங்க யாருக்கு ஹிந்தி கற்றுக் கொடுப்பாங்க. வே பச்சோங்கோ ஹிந்தி சிக்காएंगे, அவங்க குழந்தைங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுப்பாங்க. சிக்காएंगी ஸோ கேர்ள்ஸ் அப்படின்றதால இவங்க சிக்காएंगின்னு கொடுத்துருக்காங்க. 27. வே கித்தனை घंटे काम करेंगे, அவங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்வாங்க. வே 8 घंटे काम करेंगे, அவங்க 8 மணி நேரம் வேலை செய்வாங்க. கித்தனை घंटे அப்படின்னா எத்தனை மணி நேரம், 8 घंटेனா 8 மணி நேரம், அதாவது 8 hours. 28. ஏ லோக் சுட்டியோ மே கஹான் ஜாயேங்கே, இந்த மக்கள் லீவுக்கு எங்கே போவாங்க. சுட்டியா அப்படின்னா லீவ், ஹாலிடேஸ். ஏ லோக் சுட்டியோ மே ஷிம்லா ஜாயேங்கே, ஸோ இந்த மக்கள் லீவுக்கு ஷிம்லாவுக்கு போவாங்க. 29. ஏ தேஷ் கி சேவா கைசே கரேங்கி, இவங்க நம்ம தேசத்துக்கு எப்படி சேவை செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஹிந்தி சிக்காக்கர் ஏ தேஷ் கி சேவா கரேங்கி, ஹிந்தி சிக்காக்கர் இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஹிந்தி கற்றுக் கொடுத்து தேசத்துக்கு சேவை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 30. லோக் காஷி கியோன் ஜாயேங்கே, மக்கள் எல்லாரும் காசிக்கு ஏன் போகிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. லோக் ஷிவ்ஜி கே தர்ஷன் கர்னே காஷி ஜாயேங்கே, மக்கள் எல்லாரும் ஷிவ் ஸோ சிவனை வந்து வழிபடுறதுக்காக, அவரை தரிசிக்கிறதுக்காக காஷி போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 31st கொஷின். சாத்ர கஹா சே போல்னா சிக்கேங்கே, சாத்ர அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ போல்னா சிக்கேங்கே அப்படின்னா வேர் வில் தே லேர்ன் டு ஸ்பீக். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பேச எங்கேருந்து கற்றுப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சாத்ர சபாவும் சே போல்னா சிக்கேங்கே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வில் லேர்ன் டு ஸ்பீக் ஃப்ரம் அசோசியேஷன்ஸ், அதாவது மாணவர்கள் எல்லோரும் வந்து சபைகளிலிருந்து பேச கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 32nd. நாரி கா மான் கौन கரேங்கே, ஸோ நாரி அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா பெண். ஓகே, விமென். நாரி கா மான் அதாவது பெண்களை வந்து யார் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹூ வில் ரெஸ்பெக்ட் த விமென். நாரி கா மான் புருஷ் கரேங்கே, ஸோ மென் வில் ரெஸ்பெக்ட் த உமன். புருஷ் அப்படின்னா மேன், நோட் பண்ணிக்கோங்க. புருஷ் அப்படின்னா மேனு, நாரி அப்படின்னா விமென். ஸோ பெண்களை யார் மதிப்பாங்க, பெண்களை ஆண்கள் மதிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேஷ்கோ கौन ஆகே படாயேங்கே, நம்மளுடைய தேசத்தை யார் வந்து முன்னெடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆகே படாயேங்கே அப்படின்னா ஹூ வில் டெவலப் த கண்ட்ரி. தேஷ்கோ ஹம் ஆகே படாயேங்கே, தேஷ்கோ ஹம் அதாவது நாங்கள் தான், வி வில் டெவலப் த கண்ட்ரி, நாங்கள் தான் தேசத்தை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 34. வஹ் கப் மைசூர் சே ஆயேகா, அவன் எப்போ மைசூரிலிருந்து வருவான். வஹ் கல் மைசூர் சே ஆயேகா, அவன் நாளைக்கு மைசூர்லேருந்து வருவான். 35. யஹ் கப் பத்தங் உடாயேகா, யஹ் கப் பத்தங் உடாயேகா, பத்தங் அப்படின்னா கைட்டு, இவன் எப்போ வந்து
பட்டம் விடுவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பட்டத்தை பறக்க விடுவான். உடாயகா விச் மீன்ஸ் பறக்க விடுதல். எப்போ பட்டம் பறக்க விடுவான்னு சொல்லி கேட்குறாங்க. யஹ் ஷாம்கோ பத்தங் உடாயகா, இவன் ஈவினிங்கில் கைட்டு விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. 36 வஹ் ஹிந்தி கப் சிக்கேகி, அவள் ஹிந்தி எப்போ கற்றுப்பா. வஹ் ஜல்தி ஹிந்தி சிக்கேகி, ஜல்தி அப்படின்னா சீக்கிரமாக, ஜல்தி மீன்ஸ் சீக்கிரமாக. வஹ் ஜல்தி ஹிந்தி சிக்கேகி. 37 ய துகான் கப் खुलेगा, கப் खुलेगी, ய துகான் அப்படின்னா இந்த கடை எப்போ திறக்கும். ए दुकान 10 बजे खुलेगी, இந்த கடை 10 மணிக்கு திறப்பாங்க. 38 वह कुत्ता पानी कहाँ पिएगा, அந்த நாய் தண்ணி எங்கே குடிக்கும். वह कुत्ता नदी से पानी पिएगा, அந்த நாய் நதியிலேருந்து, நதி அப்படின்னா ரிவர், ஸோ ரிவர் ஆற்றுலேருந்து தண்ணி குடிக்கும்னு சொல்கிறாங்க. 39 ய பில்லி கப் பாகேகி, இந்த பூனை எப்போ இங்கேருந்து ஓடும். ய பில்லி குத்தே கோ தேக்தே ஹி பாகேகி, இந்த பூனை குத்தே கோ தேக்தே ஹி அப்படின்னா அதாவது நாயை பார்த்த உடனே அந்த பூனை வந்து ஓட ஆரம்பிச்சிருமா. 40 சுரேஷ் ஷாதி கப் கரேகா, சுரேஷ் மே மஹினே மே ஷாதி கரேகா. மை மஹினே, மை அப்படின்னா மே மந்த்து. ஓகே, ஸோ மே மஹினே மே ஷாதி கரேகா, ஸோ மே மந்தில் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 41 விக்னேஸ்வரி கியா பசந்து கரேகி, விக்னேஸ்வரி என்ன விரும்புவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விக்னேஸ்வரி விருதுநகர் மே ரஹனா பசந்து கரேகி, விக்னேஸ்வரி விருதுநகரில் இருக்கணும்னு ஆசைப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க. 42 மோஹித் பவிஷ்யமே கியா பனேகா, மோஹித் பவிஷ்யமே அப்படின்னா ஃப்யூச்சரில், மோஹித் ஃப்யூச்சரில் என்ன ஆவான். மோஹித் பவிஷ்யமே ஜிலாதீஷ் பனேகா, ஸோ ஜிலாதீஷ் அப்படின்னா கலெக்டர், ஸோ மோஹித் வந்து ஃப்யூச்சரில் கலெக்டர் ஆவான்னு சொல்கிறாங்க. 43 ஹன்சிகா கியா பன்னா சாஹேகி, ஹன்சிகா என்ன ஆகணும்னு நினைக்கிறா. ஹன்சிகா டாக்டர் பனேகி, ஹன்சிகா டாக்டர் ஆகவா. 44 ரமேஷ் கிஸ்கே சாத் ஜாயேகா, ரமேஷ் யாருடன் போவான். ரமேஷ் கீதா கே சாத் ஜாயேகா, ரமேஷ் கீதாவோட போவான். 45 கீதா கியா கரேகி, கீதா என்ன பண்ணுவா. கீதா ஷாம்கோ மந்திர் ஜாயேகி, கீதா வந்து ஈவினிங்கில் கோவிலுக்கு போவா. 46 ரமேஷ் और गीता क्या करेंगे, ரமேஷும் கீதாவும் என்ன பண்ணுவாங்க. ரமேஷ் और गीता बच्चों को पढ़ाएंगे, ரமேஷும் கீதாவும் என்ன பண்ணுவாங்க, பசங்களை படிக்க வைப்பாங்களாம். நெக்ஸ்ட்டு 47 கீதா கஹாं खाना खाएगी, கீதா எங்கே சாப்பாடு சாப்பிடுவா. கீதா போஜனாலயமே खाना खाएगी, கீதா வந்து போஜனாலயம் அப்படின்னா உணவகம், ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிடுவா. 48 ரமேஷ் கித்தனை பஜே घर से निकलेगा, ரமேஷ் எத்தனை மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புவான். ரமேஷ் 10 பஜே घर से निकलेगा, ரமேஷ் வந்து 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவான் அப்படின்னு சொல்கிறாங்க. 49 ஹம் உன்சே கப் மிலேங்கி, நம்ம அவங்கள திரும்ப எப்போ மீட் பண்ணுவோம். ஹம் உன்சே அகிலே ஹஃப்தே மிலேங்கே, ஸோ நம்ம வந்து அவங்கள நெக்ஸ்ட் வீக், அகிலே ஹஃப்தே அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 50th ஒன் வே கஹாं பசேங்கி, அவங்க எங்கே செட்டில் டவுன் ஆவாங்க. ஸோ பஸ்ஸிங் மீன்ஸ் செட்டிலிங், ஸோ அவங்க வந்து எங்கே செட்டில் ஆவாங்க. வே அமெரிக்காவே வசேங்கி, அவங்க வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 51 ஏ லோகு கப் பரீட்சா லிखेंगे, இவங்க எப்போ எக்ஸாம் எழுதுவாங்க. ஏ லோகு அக்லே மஹினே பரீட்சா லிखेंगे, இவங்க எல்லாரும் நெக்ஸ்ட் மந்த். அக்லே மஹினே அப்படின்னா நெக்ஸ்ட், அக்லே அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு, மஹினே அப்படின்னா மந்த், ஸோ நெக்ஸ்ட் மந்த் இவங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்க. பரீட்சா விச் மீன்ஸ் எக்ஸாம், பரீட்சை. 52 லோகு பாசார் கியோं ஜாயேங்கே, மக்கள் எல்லாரும் பாசார் கியோं போவாங்க. பாசார் அப்படின்னா மார்க்கெட்டு. லோகு சாமான் லானே பாசார் ஜாயேங்கே, சாமான் லானே, ஸோ வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் கொண்டு வரதுக்காக பாசார் போவாங்க. 53 சாத்திர ரோஸ் கித்தனை கண்டே खेलेंगे, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோஸ் அப்படின்னா தினமும் எவ்வளோ மணி நேரம் விளையாடுவாங்க. சாத்திர ரோஸ் 2 घंटे खेलेंगे, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லியுமே 2 மணி நேரம் விளையாடுவாங்க. 54 லடுக்கியாं கப் வஹாं பहुंचेंगी, கேர்ள்ஸ் வந்து எப்போ அங்கே ரீச் ஆவாங்க. பहुंचेंगी அப்படின்னா ரீச். லடுக்கியாं வஹாं பர்சோं பहुंचेंगी, ஸோ கேர்ள்ஸ் எல்லோரும் அங்கே நாளான்னைக்கு, ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ, ஸோ கேர்ள்ஸ் வில் ரீச் டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே, பர்சோं அப்படின்னா நாளான்னைக்கு, இங்கிலீஷில் டே ஆஃப்டர் டுமாரோ. 55 ஹாத்தி கியா खाएगा, ஹாத்தி கன்னா खाएगा, கன்னா அப்படின்னா சுகர் கேன், ஸோ எலிஃபெண்ட் என்ன சாப்பிடும், எலிஃபெண்ட் சுகர் கேன் சாப்பிடும். நெக்ஸ்ட்டு 56 பாக் கஹாं ரஹேகா, பாக் கஹரே வன் மே ரஹேகா, ஸோ டைகர் எங்கே இருக்கும், டைகர் வந்து அடர்ந்த காட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹிரன் கைசே தௌடேகா, ஹிரன் அப்படின்னா டீர், ஹிரன் கூது கர் தௌடேகா,
ஸோ ஹிரன் வந்து குதிச்சு குதிச்சு ஓடுமா, மான். ओके, कूद कूद करना गुदच गुदच. नेक्स्ट 58, पहाड़ कैसे बढ़ेगा. पहाड़ प्रकृति के सहारे बढ़ेगा. पहाड़ அப்படின்னா மவுண்டைன். மவுண்டைன் வந்து எப்படி வளரும்னு சொல்லி கேட்குறாங்க. பஹாடு பிரகிருதிக்கு சஹாரே. ஸோ பிரகிருதி, ஸோ மவுண்டைன் வந்து எப்படி வளருது, அது வந்து நேச்சர். ஸோ நேச்சரால் வளரக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அதான் சொல்கிறாங்க பிரகிருதிக்கு சஹாரே. ஸோ நேச்சர்னுடைய உதவியில் அது வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 59, पानी कब बरसेगा. समय समय पर पानी बरसेगा. ஸோ எப்போ வந்து பானி பர்சேகா அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா எப்போ வந்து மழை பெய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. சமயப்பர், ஸோ அந்தந்த நேரத்தில் வந்து தண்ணி வந்து கொட்டும், அதாவது ரெயின்ஃபால் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூரஜ் கப் நிக்கலேகா. சன் வந்து எப்போ கிளம்பும். சூரஜ் சுபஹ் நிக்கலேகா. சூரஜ் வந்து எப்போ வந்து நிக்கலேகா அப்படின்னா நம்மளை பார்க்க எப்போ கிளம்புன்னு கேட்குறாங்க. ஸோ கிளம்புறதுனா அந்த மார்னிங் எப்போது நம்மளை பார்க்க வரும் அப்படின்னா காலையிலே. ஓகே, சுபஹ் நிக்கலேகா. சூரஜ் சுபஹ் நிக்கலேகா அப்படின்னா சன் வந்து நமக்கு ஏர்லி மார்னிங்கில் வந்துடும், காலையிலே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 61 ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி அந்த 60th இருக்குல்லம்மா, சூரஜ் கப் நிக்லேகா. நான் அது சொன்னேன்ல, ஆக்சுவலாக இந்த நிக்லேகா நம்ம ஜென்ரல் டேர்மில் நிக்லேகா அப்படின்றது கிளம்புறது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதை மீன் பண்ணிக்கிறீங்கன்னா சன் ரைஸ்ன்னு நோட் பண்ணிக்கோங்க. சூரஜ் கப் நிக்லேகா அப்படின்னா சன் ரைஸ் எப்போ ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. சூரஜ் சுபஹ் நிக்லேகா. ஸோ சன்ரைஸ் மார்னிங், சன் வந்து மார்னிங் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 61, ரேல் கப் சுட்டேகி. ரேல் 7 பஜே छूटेगी. ஸோ छूटेगी அப்படின்னா புறப்படுறது. ரேல் அப்படின்னா ட்ரெயின். ஸோ ட்ரெயின் வந்து எப்போ கிளம்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரெயின் வந்து 7 மணிக்கு கிளம்பும், புறப்படும் அப்படின்னு சொல்கிறோம். 62, முஜே சாய் கப் மிலேகா. எனக்கு எப்போ டீ கிடைக்கும். ஆப்கோ சாய் அபி மிலேகா. உங்களுக்கு டீ இப்போவே கிடைக்கும். அபி அப்படின்னா நவ். 63rd क्वेश्चन, गाय कब दूध देती है. நமக்கு பசுமாடு எப்போலாம் பால் கொடுக்கும். गाय सुबह शाम दूध देती है. பசுமாடு வந்து காலையில் கொடுக்கும், அப்புறம் சாயங்காலம் கொடுக்கும். சுபஹ் அப்படின்னா மார்னிங், ஷாம் அப்படின்னா ஈவினிங். दूध देती है, दूध அப்படின்னா பால். 64th one, कुत्ता कब भौंकेगा. कुत्ता कब भौंकेगा. ஸோ நாய் வந்து எப்போ குலைக்கும். குத்தா நைய வியக்திக்கு தேக்கர் பவுங்கேகா. ஸோ நைய வியக்தி அப்படின்னா இப்போ வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தால் தான் நாய் என்ன பண்ணும், குலைச்சிட்டே இருக்கும். ஸோ நைய வியக்தி அப்படின்னா நியூ பர்சன். ஸோ நியூ பர்சனை பார்த்ததுமே நாய் வந்து குலைக்க ஆரம்பிச்சிடும். சமய கப் ருக்கேகா. சமயம் அப்படின்னா டைம், நேரம். நேரம் வந்து எப்போயாவது வெயிட் பண்ணுமா யாருக்காக, பண்ணாது. சமய கபி நஹி ருக்கேகா. யாருக்கும் வெயிட்டும் பண்ணாது, ஸ்டாப்பும் ஆகாது. ஸோ சமய கபி நஹி ருக்கேகா. எப்பயுமே டைம் வந்து யாருக்கும் வெயிட்டும் பண்ணாது, நிற்கவும் செய்யாது. 66, तुम क्या खा रहे हो. நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க. मैं रोटी खा रहा हूँ. நான் ரொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன். 67, तुम कहाँ जा रही हो. मैं मंदिर जा रही हूँ. நான் எங்கே போகிறேன். நான் மந்திருக்கு போகிறேன், கோவிலுக்கு. 68, आप क्या कर रहे हैं. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. मैं कविता लिख रहा हूँ. நான் கவிதை எழுதிட்டு இருக்கேன். கவிதா அப்படின்னா கவிதை. 69, हम कब मैसूर जा रहे हैं. நம்ம எப்போ மைசூருக்கு போகிறோம். हम अगले महीने मैसूर जा रहे हैं. अगले அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் மந்த்து மைசூருக்கு போகிறோம். 70th one, वे किस लिए यहाँ आ रहे हैं. அவங்க யாருக்காக இங்கே வந்துட்டுருக்காங்க. वे घूमने के लिए यहाँ आ रहे हैं. அவங்க घूमने के लिएனா சுற்றி பார்க்குறதுக்காக, அவங்க சுற்றி பார்க்குறதுக்காக இங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 71, வஹ கியூ ரோ ரஹா ஹை. அவன் எதுக்காக அழுகிறான். ரோ அப்படின்னா க்ரைங்க. வை ஹீஸ் க்ரைங்க. வஹ தர்து சே ரோ ரஹா ஹை. அவன் வலியால் அழுகிறான். தர்து அப்படின்னா பெயின். ஸோ ஹீஸ் க்ரைங் பிகாஸ் ஆஃப் பெயின். 72, யஹ் லடுக்கா கிஸ்லியே தௌட் ரஹா ஹை. இந்த பையன் எதுக்காக ஓடுறான். யஹ் லடுக்கா பஸ் பக்கட்னே தௌட் ரஹா ஹை. இந்த பையன் பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக, பக்கட்னே அப்படின்னா பிடிக்க, டு கேட்ச். ஸோ பஸ் பக்கட்னே தௌட் ரஹா ஹை. ஸோ பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்கான். 73rd, ஏ லோக கைசே பட் ரஹே ஹை. இந்த மக்கள் எப்படி படிப்பாங்க. ஏ லோக கூப் பட் ரஹே ஹை. ஸோ இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா படிப்பாங்க. கூப் அப்படின்னா வெரி குட், நல்லா படிப்பாங்க. 74, பிரதான்சாரிய கியா கஹ் ரஹே ஹை. பிரதான்சாரிய அப்படின்னா ஹெட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டர் என்ன சொல்லிட்டுருக்காரு. ஹெட் மாஸ்டர், ஸோ பிரதான்சாரிய பாஷன் தே ரஹே. ஹெட் மாஸ்டர் வந்து ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. பாஷன் உரையாற்றுதல். ஸோ ஏதோ ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துட்ருக்காரு. 75, தமிழ் மே பிரசித்த கவி கவுன் ஹே. ஸோ தமிழில் வந்து ஃபேமஸான போயட் யாருன்னு கேட்குறாங்க. தமிழ் மே பிரசித்த கவி சந்த் திருவள்ளுவர் ஹே. ஸோ திருவள்ளுவர் தான் வந்து தமிழில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. 76, गाँव में नदी कहाँ है. ஸோ நம்ம ஊரில் நதி, ரிவர் வந்து எங்கே இருக்குது. गाँव में नदी प्रभा के घर के पीछे है. ஸோ நம்ம ஊரில் நதி எங்கே இருக்குது அப்படின்னா பிரபா கே
கர்கே பீச்சே. ஸோ பிரபாவனுடைய வீட்டுக்கு பின்னாடி, பிரபாவோட வீட்டுக்கு பின்னாடின்றதால தான் கர்கே பீச்சே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. 77 ஹிந்தி மே கவிதா கौन लिख रहे हैं. ஹிந்தியில் கவிதைகள் வந்து யார் எழுதுகிறாங்கன்னு கேட்குறாங்க. ஹிந்தி மே கவிதா बहुत लोग लिख रहे हैं. ஸோ ஹிந்தியில் கவிதை வந்து நிறைய பேர், बहुत लोग அப்படின்னா நிறைய பேர் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 78 பக்ஷி கஹா உட் ரஹே ஹை. பக்ஷி அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து எங்கே பறக்கும்? ஜென்ரலாகவே பேர்ட்ஸ் எங்கே பறக்கும்? வானத்தில் தான் பறக்கும். ஸோ பக்ஷி ஆஸ்மான்மே உட் ரஹே ஹை. ஆஸ்மான் அப்படின்னா ஸ்கை. ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் ஸ்கையில் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கையில் பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உட் ரஹே ஹை அப்படின்னா பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. 79 ராம் கஹா ஜா ரஹா ஹை. ராம் எங்கே போகிறான்? ராம் மந்திர் ஜா ரஹா ஹை. ராம் வந்து மந்திருக்கு போயிட்டுருக்கான். 80th one சீதா क्या कर रही है. சீதா नाच रही है. ஸோ சீதா என்ன பண்ணிகிட்ருக்கா? சீதா டான்ஸ் ஆடிட்டுருக்கா. नाच रही है அப்படின்னா டான்ஸிங். 81 குத்தா क्या कर रहा है. நாய் வந்து என்ன செய்யும்னு கேட்குறாங்க. குத்தா घर की रखवाली कर रहा है. ஸோ டாக் இஸ் ப்ரொடெக்டிங் த ஹவுஸ். நம்ம வீட்டுக்கு பாதுகாவலன் யார்? டாக். ஸோ வீட்டு வந்து என்ன பண்ணுது? வீட்டை பாதுகாக்குது. ரக்வாலி விச் மீன்ஸ் ப்ரொடெக்டிங், பாதுகாத்தல். 82 ஹாத்தி கஹா கூம் ரஹா ஹை. ஹாத்தி அப்படின்னா எலிஃபண்ட் வந்து எங்கே ரோமிங் ஆகிட்டுருக்கு, அதாவது எங்கே சுற்றிட்டுருக்குன்னு கேட்குறாங்க. ஹாத்தி ஜங்கல் மே கூம் ரஹா ஹை. ஸோ எலிஃபண்ட் வந்து ஜங்கல் மே அப்படின்னா காட்டில், ஹாத்தி எலிஃபண்ட் வந்து காட்டில் வந்து சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 83 கதா கைசே சல் ரஹா ஹை. கதா அப்படின்னா டாங்கி வந்து எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. கதா மஸ்திசே சல் ரஹா ஹை. மஸ்திசே அப்படின்னா ஒரு ஹாப்பியாக, சந்தோஷமாக. ஸோ கழுதை வந்து சந்தோஷமாக நடந்துகிட்ருக்கான். 84 விஜய் முகேஷ் சே கौन மில் ரஹே ஹை. ஸோ விஜய் முகேஷை யார் மீட் பண்ண வராங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய முகேஷ் சே ஸ்ரீதர் மில் ரஹே ஹை. ஸோ விஜய முகேஷை ஸ்ரீதர் வந்து சந்திக்கிறதுக்காக வராரு. 85 சுஜிதா கித்தனை கானா கா ரஹி ஹை. சுஜிதா எத்தனை பாட்டு பாடுறான்னு சொல்லி கேட்குறாங்க. சுஜிதா 4 கானே கா ரஹி ஹை. சுஜிதா 4 பாட்டு பாடுறாளாம். 86 பாலக் கौन सा खेल खेल रहा है. பாலக் அப்படின்னா பாய், பையன். ஸோ அந்த பையன் வந்து என்ன விளையாட்டு விளையாடிட்டுருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. பாலக் கிரிக்கெட் கேல் ரஹா ஹை. இந்த பையன் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கான். பாய் இஸ் பிளேயிங் கிரிக்கெட். 87 பாலிகா கஹா கேல் ரஹி ஹை. பாலிகா அப்படின்னா சிறுமி, கேர்ள். ஸோ அந்த கேர்ள் வந்து எங்கே விளையாடிட்டுருக்காங்கன்னு கேட்குறாங்க. பாலிகா மைதான்மே கேல் ரஹி ஹை. மைதானத்தில். ஸோ ப்ளே கிரவுண்டு, மைதானம்னா ப்ளே கிரவுண்டில் விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 88 சூரஜ் கப் நிக்கல் ரஹா ஹை. ஸோ சூரஜ் வந்து மார்னிங் சன் ரைஸ் ஆகிறது மார்னிங்கு, நிக்கல் ரஹா ஹை அப்படின்னா சன் செட்டு. எப்போது சன் செட் ஆகும்? ஈவினிங்கு. சூரஜ் 6 பஜே நிக்கல் ரஹா ஹை. 6 பஜே 6 மணிக்கெலாம் சூரியன் வந்து கிளம்பிடும். 89 சாந்த் கியா ஃபைல் ரஹா ஹை. சாந்த் அப்படின்னா மூன். நிலா வந்து எதை ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைலா விச் மீன்ஸ் ஸ்ப்ரெட்டிங். சாந்த் பிரகாஷ் ஃபைலா ரஹா ஹை. பிரகாஷ் அப்படின்னா வெளிச்சம். நிலா வந்து வெளிச்சத்தை பரப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. 90th one கியா கர் ரஹி ஹை பிரபா. என்ன பண்ணிகிட்ருக்க பிரபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மை தோ டிவி தேக் ரஹி ஹூ. நான் டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 91 கியா தும் ஹமேஷா டிவி தேக்தி ஹோ. அது என்ன, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, என்ன நீ எப்பயுமே டிவி பார்த்துட்டே இருப்பியா? ஹமேஷா அப்படின்னா ஆல்வேஸ், நீ எப்பயுமே டிவி பார்த்துக்கிட்டே இருப்பியான்னு சொல்லி கேட்குறாங்க. நஹி நஹி மை கபி கபி டிவி தேக்தி ஹூ. நஹி நஹி அப்படின்னா இல்லை, நான் எப்போயாவது, கபி கபி அப்படின்னா எப்பொழுதாவது தான் நான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு பிரபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 92 தும் கியா தேக் ரஹி ஹோ. நீ என்ன பார்த்துட்ருக்க? மை ராமாயண் தேக் ரஹி ஹோ. நான் ராமாயணம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 93 தும் கியோ ராமாயண் தேக் ரஹி ஹோ. நீ ஏன் ராமாயணம் பார்க்குற? मैं रामायण देख रही हूँ. तुम क्यों रामायण देख रही हो. 93rd क्वेश्चन तुम क्यों रामायण देख रही हो. इससे हम आसानी से हिंदी सीख सकते हैं. நீ ஏன் ராமாயணம் பார்க்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னென்னா, इससे हम आसानी से हिंदी सीख सकते हैं. அதாவது நம்ம இதை பார்க்குறது மூலமாக ரொம்ப ஈஸியாக ஹிந்தி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசானி அப்படின்னா ஈஸி, வெரி ஈஸி. ஸோ ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
94th one, ராமாயணம் में तुम्हारा प्रिय पात्र क्या है? ஸோ ராமாயணத்தில் உனக்கு பிடிச்ச கேரக்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ராமாயண் में मेरा प्रिय पात्र हनुमान है. ஸோ ராமாயணில் என்னுடைய பிடிச்ச கேரக்டர் ஹனுமான். 95, ராமாயண் किससे लिखा गया है? ராமாயண் யாரால் எழுதப்பட்டது அப்படி சொல்லி கேட்குறாங்க. संस्कृत में वाल्मीकि ने लिखा था. ஸோ சன்ஸ்கிருத்னா சன்ஸ்கிரிட்டில் வந்து ராமாயணம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா வால்மீகியால் எழுதப்பட்டிருக்கு. 96, परसों तुम क्या करने वाली हो? परसों அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், டே ஆஃப்டர் டுமாரோ, நாளானிக்கு நீ என்ன செய்கிறதா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பர்சோமே गाँव जाऊंगी, நாளானிக்கு நான் ஊருக்கு போவேன். 97, तुम किसके साथ जाओगी? நீ யாருடன் போவ? கிஸ்கே சாத் அப்படின்னா யாருடன். அகேலி जाऊंगी, அகேலி அப்படின்னா தனியாக போவேன். 98, பிரபா कहाँ बैठे? பிரபா எங்கே உட்காரலாம்? சலோ வஹா பைத்தி ஹே, சலோ அப்படின்னா நட, நம்ம அங்கே உட்காரலாம். 99, तुम क्या खाना चाहोगी? நீ என்ன சாப்பிட விரும்புவ? முझे இட்லி சாயே, எனக்கு இட்லி வேணும். 100 क्वेश्चन பாருங்கள். கப் गाँव जाओगी? எப்போ ஊருக்கு போவ? கல் சுபஹ் 10 बजे गाँव जाऊंगी, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஊருக்கு போவேன். கல் சுபஹ் அப்படின்னா டுமாரோ மார்னிங். ஆக்சுவலாக எஸ்டர்டேனாலும் கல் தான், டுமாரோனாலும் கல் தான். இங்கே இருக்க கல்க்கு ஏன் டுமாரோ மீனிங் அப்படின்னா இது ஃபுல்லாக ஃப்யூச்சர் டென்ஸு. ஜாவுங்கி ஜாவோகி இதெல்லாமே ஃப்யூச்சர். ஸோ இந்த கல்க்கு வந்து டுமாரோ அப்படின்றது தான் மீனிங். நெக்ஸ்ட் 101, தும் மேரே சாத் ஆவோகி? நீ என்னுடன் வருவியா? மே பி ஆவுங்கி, நானும் வரேன். 102, ஹம் கப் வாபஸ் ஆएंगे? நம்ம எப்போ ரிட்டர்ன் வருவோம்? பர்சோं வாபஸ் ஆ जाएंगे, நம்ம நாளானிக்கு ரிட்டர்ன் வந்துடுவோம். 103, ஹம் வஹாं क्या करेंगे? நம்ம அங்கே என்ன பண்ணுவோம்? வஹாं ஹம் பிரகிருதி கா மஜா லேங்கே, அங்கே நம்ம பிரகிருத்தினா நேச்சர், அங்கே நம்ம இயற்கையை மஜா லேங்கன்னா நம்ம அங்கே நேச்சரை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 104, தும்ஹே गाँव பசந்த் ஹே யா ஷஹர்? உனக்கு गाँव அப்படின்னா வில்லேஜ், உனக்கு வில்லேஜ் பிடிக்குமா இல்லை சிட்டி பிடிக்குமா? முझे गाँव ही पसंद है, எனக்கு வில்லேஜ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 105, டிக்கெட் கப் லோகி? எப்போ டிக்கெட் வாங்குவ? கண்டக்டர் கோ ஆனே தோ லே லேங்கே, கண்டக்டர் வரட்டும், வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம். 106, குச் பானி சாஹோகி? தண்ணி எதுவும் குடிக்கணுமா? முझे कुछ नहीं चाहिए, எனக்கு எதுவும் வேண்டாம். 107, तुम्हारा घर यहाँ कहाँ है? உன்னோட வீடு இங்கே எங்கே இருக்குது? थोड़ी दूर और जाना है, இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். तुम्हारे घर में कौन कौन है? तुम्हारे घर में அப்படின்னா உங்களோட வீட்டில் யார் யார் இருக்காங்க? நானா நானி और மாமா மாமி रहते हैं. நானா நானி அப்படின்னா தாத்தா பாட்டி, மாமா மாமி அப்படின்னா அங்கிள் ஆண்டி. ஸோ இவங்க 4 பேர் இருக்காங்க. 109, நானா क्या करते हैं? நானா क्या करते हैं? தாத்தா என்ன செய்கிறாரு? வே தோ கிசான் ஹே, ஸோ தாத்தா வந்து ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 9 கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பார்ட்லேருந்து பார்ட் 1 to 10 இருக்குல்ல, அதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க 5 கொஷின்ஸ் வந்து ஸ்டோரியிலேருந்து வந்திருக்கு. நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஸ்டோரிக்கான வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் எண்ட்லேயே வந்து நான் உங்களுக்கு இந்த 5 கொஷின்ஸும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்றேன். அந்த வீடியோ நீங்கள் செப்பரேட்டாக லிசன் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிவ்யாஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, தன்யவாத்.